வணக்கம் மக்களே! இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா, இன்னைக்கு டே லோல இருந்து நிஃப்டி 50 நல்ல ஒரு ரெக்கவர குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு ரெக்கவர நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கரண்ட்டா பேங்க் நிஃப்டி வெறும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் குடுத்திருக்கு. இன்னைக்கு டே லோ பாருங்க 400 பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வெறும் 40 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அருமையான ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலயும் ஏற்பட்டிருக்கு, நிஃப்டி 50லயும் ஏற்பட்டிருக்கு. ஆனா, இன்னைக்கு சொல்லிக்கும்படியான சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட்லலாம் இல்ல. ஸோ எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா, மந்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ ஆங்காங்கே ஒரு சில பங்குகள் ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. இந்த மாரி அங்கங்க சில பங்குகள் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கே தவிர, ஒட்டுமொத்தமா சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்டின்ட்டு நம்ம இன்னைக்கு டேவ சொல்ல முடியாது. அடுத்தது இன்னைக்கு எஃப்எம்சிஜி செக்டார் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக்கா இருக்கு. இன்னைக்குன்ட்டு இல்ல, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி செக்டார் அகைன் பார்த்தீங்கன்னா, இப்போ வீக்கான இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. இதுல HUL பார்க்கும்போது அகைன் வந்து ஒரு ரூ. 2200 கிட்ட வந்து வந்தாச்சு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, ஐடிசி இன்னைக்கு ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐடிசியோட ரிசல்ட்டு. ஸோ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு டேல ஒரு 1% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு ஐடிசி. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ரிசல்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இத பற்றி திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இத தாண்டி ஜோதி லேப். ஜோதி லேப் பற்றியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஜோதி லேப் பற்றி நான் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் தெளிவா. ஜோதி லேப்ல நான் என்ன பண்ண போறேன்ட்டு. பட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல இத ஹோல்டு பண்ணலாமா? இல்ல விக்கலாமா? வாங்கலாமா? இந்த மாரி கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாரி பற்றி நம்ம டிஸ்கஸும் பண்றதில்ல. நான் என்ன பண்றேங்கிறத ஷேர் பண்றேன். நான் ஹோல்டு பண்றேன் அப்டின்ட்டு. ஜோதி லேப் பற்றி நான் தெளிவா உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க ஹோல்டு பண்றதும், ஹோல்டு பண்ணாததும் உங்களுடைய ஒரு விருப்பம். இத பற்றியான தொடர்ந்து அப்டேட்ஸ் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா அந்த அப்ரில் சோப்பு கைய விட்டு போகுது அப்டின்ட்டு நம்ம பேசுனோம். அதுல என்ன நடக்கும் அப்டிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி டவுட்டா இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. நான் ஹோல்டு பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க ஹோல்டு பண்றதுல அர்த்தம் இல்ல. உங்களுக்கு புரிதல் இருந்ததுன்னா ஹோல்டு பண்றத பத்தி நீங்க ட்ரை பண்ணலாம். நான் ஜோதி லேப் மேபி திரும்ப ஒரு 200 கட் பண்ணி போம்போது அகைன் வந்து ஒரு அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மந்த் எண்டுல வந்து நமக்கு கிளீனா தெரிஞ்சிரும். ஏப்ரல் கைவிட்டு போகுதா என்னன்ட்டு. மேபி போனாலும் அவங்க கிட்ட எக்ஸோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. பட் ரெவென்யூல கண்டிப்பா ஒரு பாதிப்பு இருந்தாலும் கூட ஸோ அத வந்து ஒரு நாளடைவில் தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஜோதி லேப் பற்றி அகைன் நான் சொல்லிட்டேன். பட் கமெண்ட் செக்ஷன்ல ஹோல்டு பண்ணலாமா? வாங்கலாமா? விக்கலாமாங்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீறி கேட்டாலும் கண்டிப்பா ஆன்சர் இருக்காது. ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு அத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம வீடியோல இத டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது ஜீ என்டர்டெயின்மெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. இன்னைக்கு டேல போட்டு அடிச்சிருக்காங்க ஜீ என்டர்டெயின்மெண்ட்ட. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மோசமா வந்திருக்கு. 5% வரைக்கான சரிவு இந்த ஜீல வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த காலாண்டுல பார்த்தீங்கன்னா, நஷ்டமா ஒரு 100 கோடி கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஜீ என்டர்டெயின்மெண்ட். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்பட்டதுக்கான ரீசன் அட்வர்டைஸ்மென்ட் ஸ்பெண்டிங் கட் ஆனது தான் மெயின் ரீசன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப காலமா இந்த பங்கு ரொம்பவே ப்ரெஷர்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இதுல ஒருக்கா இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஏதோ பெரிய ஒரு ட்ரேடெல்லாம் பண்ணாங்க. அப்போ இந்த பங்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பூஸ்ட்ட குடுத்தது. பட் இப்போ பண்ணியிருக்காங்களா என்னன்ட்டுலாம் தெரியல. ஆனா, ரொம்ப வந்து ஒரு பெரிய ப்ரெஷர இது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம் ரெக்கவர் வந்து இதுலலாம் நடக்குதான்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிசல்ட்டா தான் இருக்கு. லாபத்த பொறுத்தவரைக்கும் ஃப்ளாட்டா இருந்தாலும் கூட, ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, முறையா 10,000 கோடிய வந்து தாண்டியிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பார்ப்போம் ரிசல்ட்ட. இங்க பார்க்கும்போது தெரியும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கும்போது 10,224 கோடி ரெவென்யூவா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் ரெவென்யூவ பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு பெல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது ரொம்ப மோசம் இல்ல. பட் ரொம்ப பெரிய ஒரு குரோத்தும் இல்ல. ஒரு 5% வரைக்கான குரோத் இயர் ஆன் இயர்ல நடந்திருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா தான் வந்து இருந்திருக்கு. இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இங்க இருக்கிறது தெரியுதா? இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ பேஸ் பண்ணி அந்த இடத்துல என்னைக்கெல்லாம் வந்து டச் ஆகுதோ, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு வந்து ஒரு 10% அந்த மாரியான ஒரு ரிட்டர்ன் தருவதற்கான வாய்ப்பு தான்
இதில் வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வேல்யூவேஷன் அந்த அளவுக்கு ஃபேவரெல்லாம் வந்து கிடையாது. அது ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஃபர்தராக அந்த இடத்துல மேபி பெரிய ஒரு ரிட்டர்ன், டபுள் த ரிட்டர்ன் இப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. அதனால் ஸோ ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இல்லை. மேபி வந்து அந்த 10%க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் இங்கே இருக்கிறதா பார்க்குறேன். அதுவும் டெக்னிக்கலாக கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுனா மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டக்குன்னு எக்ஸிட் ஆகலாம். இல்லைனா அந்த ஒரு 10% ப்ராஃபிட்டை வந்து பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மா. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. இந்த காலாண்டு 31% ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. 554 கோடி ப்ராஃபிட் இந்த காலாண்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க மேன்கைண்ட் ஃபார்மா. டொமஸ்டிக்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் இந்த மேன்கைண்ட் ஃபார்மா. அது போக ஒரு 550 கோடி ஒரு கேப்பெக்ஸ் பண்ண போகிறதாகவும் அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது மேன்கைண்ட் ஃபார்மாக்கு நல்ல செய்தி. இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்கு தான். ஸோ இப்போவும் பார்க்கும்போது ஒரு நல்ல பீக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது அசோக் லைலாண்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டரோட வசதி இருக்கக்கூடிய ஒரு வண்டியை இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பாடி மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா கூடுதலான ஒரு அட்வான்டேஜாக இந்த அசோக் லைலாண்டுக்கு ஏற்படுத்தும். ஸோ அவங்களுடைய சப்சிடரி மூலியமாக தான் அசோக் லைலாண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து செல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே படா தோஸ்தோட முகத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு டிசைனே வந்து இவனுக்கு கிடைக்கலையா? டிசைன் டீம் தூங்கிட்டு இருக்காங்களா என்னன்ட்டு தெரியல. ஒரே டிசைனை போட்டு தாலி இருக்கிற இந்த அசோக் லேலாண்ட் அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். பார்ப்போம். ஓரளவு ஸ்விட்சோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டிக்கே வந்துட்டாங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த காலாண்டுகளில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அசோக் லேலாண்டோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிவிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ புதுமை இன்னும் எப்படி கொண்டு வராங்கங்கிறது தான் நம்ம உன்னிப்பாக வந்து கவனிக்கணும் அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.